உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி நேயர்களை இந்த செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு எதிராக போர் வெடித்தால் 2000 ராக்கெட்களை ஒரே நேரத்தில் செலுத்த ஈரான் திட்டம். முழு வீச்சில் தயாராகி வரும் அதிநவீன மிசைல்கள். பெண் மனித உரிமை போராளி போல் செயல்பட்டு வந்த ஆண் மொசாத் உளவாளி தட்டி தூக்கி கைது செய்த ஈரான். இஸ்ரேல் உளவாளிகளுக்கு எதிரான வேட்டை தீவிரம். காசாவில் தோல்வி ஏற்பட்டதற்கு காரணம் முறையான திட்டங்கள் இல்லை. இஸ்ரேல் ராணுவ ஜெனரல் கருத்து. காசா போர் நிறுத்தம் முறியும் நிலையில் உள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை எச்சரிக்கை. மெக்சிகோவிற்கான இஸ்ரேல் தூதரை ஈரான் கொல்ல முயன்றதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. தங்களுக்கு அப்படி எதுவும் தெரியவில்லை என கைவிரித்த மெக்சிகோ. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்லும் இஸ்ரேல் பிரதமர். போர் குற்றவாளிகளை வரவேற்பது அதற்கு உடந்தையாக இருப்பதற்கு சமம் என ஹமாஸ் எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஜூன் மாதம் ஈரான் மீது அமெரிக்க உதவியுடன் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் எப்போதும் தொடங்கலாம் என்ற பரபரப்பு நிலை காணப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளுடன் ஈரான் மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தம் காலாவதியாகும் நிலையில் தனது அணுசக்தி திட்டத்தை ஈரான் வேகமாக மேற்கொண்டு வருகிறது. இதனால் பிராந்தியத்தில் போர் மேகங்கள் எப்போதும் சூழ்ந்த நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலுடன் போர் ஏற்படும் பட்சத்தில் ஒரே சமயத்தில் 2000 ஏவுகணைகளை வீசும் அளவிற்கு தனது ராணுவ தொழில்நுட்பத்தை ஈரான் மேம்படுத்தி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் யுத்தத்தின் போது 12 நாட்களில் இஸ்ரேல் மீது ஏறத்தாழ 500 ஏவுகணைகளை மட்டும் ஈரான் வீசி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த இலக்கை அடைவதற்காக ஈரானின் ராணுவ தொழிற்சாலைகள் 24 மணி நேரமும் செயல்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இரு நாடுகள் இடையிலான போர் நிறுத்தம் தற்காலிகமானது என்றும் போர் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்றும் வளைகுடா அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஜூன் மாத தாக்குதலை அமெரிக்க நிர்பந்தம் காரணமாக நிறுத்திய இஸ்ரேல் மீண்டும் அதனை தொடங்குவதற்கு தயாராகவே இருக்கிறது. அதிலும் அணு ஆயுத திட்டத்தை ஈரான் முன்னெடுக்கும் பட்சத்தில் அதையே ஒரு காரணமாக கூறி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலாம். இஸ்ரேலின் அணு ஆயுதங்கள் குறித்து யாரும் எந்த கேள்வியும் எழுப்புவதில்லை. ஈரானிடம் 11 அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு தேவையான யுரேனியம் உள்ளதாக சர்வதேச அணுசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. தன்னிடமிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஜூன் மாத தாக்குதல் காரணமாக இடிபாடுகளுக்கு கீழ் சிக்கியுள்ளதாக ஈரான் கூறினாலும் அவை பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் சந்தேகம் கொள்கிறது. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாதுடன் தொடர்புடைய ஹேக்கிங் நெட்வொர்க்கை ஈரான் கண்டுபிடித்தது அம்பலமாகியுள்ளது. ஈரானிய பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பல்வேறு தகவல்களை ஈரானுக்கு எதிரான ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கி வந்தார். அத்துடன் ஈரானிய ராணுவ உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறையினர் குறித்த தனிப்பட்ட தகவல்கள் பேக்டோர் என்ற டெலிகிராம் சேனல் மற்றும் ட்விட்டர் கணக்கு மூலம் தொடர்ந்து வெளியிடப்பட்டது. 2022 முதல் இந்த தகவல்கள் வழங்கப்பட்டன. ஈரான் இன்டர்நேஷனல்ஸ் போன்ற ஊடக நிறுவனங்கள் இவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்தனர். ஆனால் ஈரான் புரட்சி படையினர் சைபர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கை காரணமாக பேக்டோரின் உண்மையான முகம் வெளியே கொண்டு வரப்பட்டது. பேக்டோர் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் அல்ல என்பதையும் அவர் ஒரு பெண் அல்ல என்பதும் அம்பலப்படுத்தப்பட்டது. ஒரு ஈரானிய இளைஞன் இந்த உள்ளூர் ஹேக்கிங் குழுவை வழிநடத்தி வந்ததும் தனது பிரதான நோக்கம் என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தான் வழங்கிய தகவல்களுக்காக தனக்கு அதிக அளவிலான பணம் வழங்கப்பட்டதாகவும் அந்த இளைஞன் ஒப்புக்கொண்டான். இந்த ஹேக்கிங் நெட்வொர்க்கில் ஈரான் இன்டர்நேஷனல்ஸ் பத்திரிகையாளர்கள் லாப்துக் டிகான் என்ற ஹேக்கிங் குழு மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத் ஆகியவை இணைந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. லாப்துக் டிகான் குழு வெளிப்படையான சியோனிச ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அமைப்பாகும். ராணுவ அணு ஆயுதம் மற்றும் பொருளாதார தகவல்களை அமெரிக்காவின் CIA மற்றும் இஸ்ரேலின் மொசாத் போன்ற வெளிநாட்டு உளவு அமைப்பினருக்கு தகவல் வழங்கிய உளவாளிகள் ஈரானில் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றனர். காசா அமைதி உடன்படிக்கை தொடர வேண்டும், ஆனால் அது முறியும் நிலையில் உள்ளது என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள சமாதான உடன்படிக்கை முறியும் நிலையில் உள்ளதாகவும் காசாவின் ஆக்கிரமிப்பு குறித்த அடிப்படை விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதி வசிசி நெபன்சியா தெரிவித்துள்ளார். காசாவில் 2 ஆண்டுகள் ஏற்பட்ட மோசமான அழிவு காரணமாக அனைவரும் அங்கு கவனம் செலுத்தி வருகிறோம். உடன்படிக்கை ஏற்பட்டதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆனால் அது முறியும் நிலையில் உள்ளது என்று நெபன்சியா எச்சரித்துள்ளார். இரு நாட்டு தீர்வு என்ற அரசியல் தீர்வை சர்வதேச சமூகம் மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறினார். பலஸ்தீன நாடு அமைக்கப்படுவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு பெற்ற திட்டத்தை குறிப்பிட்டு பேசிய அவர், குழந்தையை குளிக்க வைத்த தண்ணீருடன் சேர்த்து நாம் குழந்தையையும் வீசி எறிந்துவிடக் கூடாது என்றார். 1967 எல்லைகளின் அடிப்படையில் கிழக்கு ஜெருசலத்தை தலைமையாக கொண்ட பலஸ்தீன நாடு அமைக்கப்பட வேண்டும் என்பதில் ரஷ்யா உறுதியாக உள்ளது. 2 வருட தாக்குதல் முறையான திட்டமிடலுடன் நடைபெறவில்லை என இஸ்ரேலிய பிரிகேடியர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹமாஸ் குறித்து முன்னர் பொறுப்பில் இருந்தவர்கள் தந்த தகவல்கள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என்றும் புலம்பியுள்ளார். காசாவின் மீதான தாக்குதல் முறையான திட்டமிடலின்றி மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் காரணமாக களத்தில் இருந்த கமாண்டர்கள் யுக்திகளை வகுக்க தள்ளப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ரிசர்வ் கமாண்டர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.
அத்துடன் இதற்கு முன் தெற்கு பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர்களின் தாக்குதல் திட்டங்களில் குறைபாடுகள் இருந்ததாகவும் கூறியுள்ளார். உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அந்த பிரிகேடியர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முன்னர் பொறுப்பில் இருந்தவர்கள் வழங்கிய தகவல்களால் எந்த உபயோகமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முறையான தயாரிப்புகள் இல்லாத காரணத்தால் தாக்குதலின் ஆரம்ப நாட்களில் யுக்திகளை வடிவமைக்கும் பணி களத்தில் இருந்த கமாண்டர்கள் தலையில் சுமத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். மார்ச் 2021 முதல் ஜூலை 2023 வரை தென் பகுதிக்கு கமாண்டராக இருந்த மேஜர் ஜெனரல் எலிசர் டொலிடோனா மீது அவர் குறிப்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஹமாஸ் ரகசிய கட்டமைப்பை குறிவைத்த அவசரகால திட்டங்கள் உள்ளிட்டவை எந்த பலனையும் தரவில்லை என்றும் அவர் நொந்து கொண்டார். இதன் காரணமாக அனைத்து திட்டங்களையும் புதிதாக தீட்டும் நிலை ஏற்பட்டதாக அவர் கூறினார். இஸ்ரேலிய ராணுவத்தினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்திய அக்டோபர் 7 தாக்குதலில் முடிவெடுப்பதற்கு ராணுவத்தினர் தயங்கியதாகவும் இஸ்ரேலின் விசாரணை தெரியப்படுத்தியுள்ளது. காசா தாக்குதலை தொடர்ந்து தோல்விகளை மறைப்பதற்காக ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டுவது இஸ்ரேல் ராணுவத்தில் தற்போது சகஜமாகிவிட்டது. மெக்சிகோவிற்கான இஸ்ரேலிய தூதரை ஈரான் கொலை செய்ய திட்டமிட்டதாக அமெரிக்கா கூறிய நிலையில் அப்படியொரு நிகழ்வு குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மெக்சிகோ தெரிவித்துள்ளது. மெக்சிகோவிற்கான இஸ்ரேலிய தூதுவர் ஜெனத் கிரென்ஸ்னீகரை மெக்சிகோவில் வைத்து ஈரான் கொலை செய்ய திட்டமிட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை அபத்தமானது என்று ஈரான் மறுத்துள்ளது. இந்த சதியை தடுத்து நிறுத்தியதற்காக மெக்சிகோவிற்கு இஸ்ரேல் நன்றி தெரிவித்த போதும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மெக்சிகோ வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் அபத்தமானது என்று தெரிவித்த ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் மற்ற நாடுகளுடனான ஈரானின் உறவுகளை சீர்குலைப்பதற்கு அமெரிக்கா முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளிக்கிழமை இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா முன்வைத்ததை தொடர்ந்து ஈரானின் பயங்கரவாத திட்டத்தை தடுத்து நிறுத்தியதற்காக மெக்சிகோவிற்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்தார். ஆனால் இந்த சம்பவம் குறித்து தங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என்று மெக்சிகோ வெளியுறவுத்துறை மறுப்பு வெளியிட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை மிகப்பெரிய பொய் என்றும் இவை ஊடகங்களின் கற்பனை கதைகள் என்றும் மெக்சிகோவில் உள்ள ஈரானிய தூதரகம் தெரிவித்தது. 2024 முதல் தூதுவரை கொலை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த முயற்சிகள் இந்த வருடம் தடுத்து நிறுத்தப்பட்டன என்றும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இஸ்ரேல் அதிபர் பயணம் செல்ல உள்ள நிலையில் இஸ்ரேல் தலைவர்களை நிராகரிக்குமாறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் தலைவர்களை நிராகரிக்குமாறு சர்வதேச சமூகத்திற்கு பலஸ்தீன போராட்ட இயக்கமான ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது. தனது அறிக்கையில் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் இஸ்ரேலுடனான எத்தகைய உறவுகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. அநீதி மற்றும் காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கும் தங்களின் வரலாற்று பங்களிப்பை தொடருமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. சாம்பியா மற்றும் காங்கோ குடியரசு ஆகிய நாடுகளுக்கு இஸ்ரேலிய அதிபர் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களின் சுதந்திரத்திற்காக ஆப்பிரிக்காவின் உறுதியான நிலைப்பாட்டை குறைத்து மதிப்பிடுவதாக தனது அறிக்கையில் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது. அப்பாவி குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயோதிகர்களின் இரத்த கறைகளை தங்கள் கரங்களில் கொண்டுள்ளவர்களை வரவேற்பது ஆக்கிரமிப்பாளர்களின் குற்றங்களை மறைப்பதற்கு சமமாகும் என்றும் அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு எதிராக போர் வெடித்தால் 2000 ராக்கெட்களை ஒரே நேரத்தில் செலுத்த ஈரான் திட்டம். முழு வீச்சில் தயாராகி வரும் அதிநவீன மிசைல்கள். பெண் மனித உரிமை போராளி போல் செயல்பட்டு வந்த ஆன் மொசாத் உளவாளி தட்டி தூக்கி கைது செய்த ஈரான். இஸ்ரேல் உளவாளிகளுக்கு எதிரான வேட்டை தீவிரம். காசாவில் தோல்வி ஏற்பட்டதற்கு காரணம் முறையான திட்டங்கள் இல்லை. இஸ்ரேல் ராணுவ ஜெனரல் கருத்து. காசா போர் நிறுத்தம் முறியும் நிலையில் உள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை எச்சரிக்கை. மெக்சிகோவிற்கான இஸ்ரேல் தூதரை ஈரான் கொல்ல முயன்றதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. தங்களுக்கு அப்படி எதுவும் தெரியவில்லை என கைவிரித்த மெக்சிகோ. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்லும் இஸ்ரேல் பிரதமர். போர் குற்றவாளிகளை வரவேற்பது அதற்கு உடந்தையாக இருப்பதற்கு சமம் என ஹமாஸ் எதிர்ப்பு.